परं ब्रह्म श्रीरामनहं ते वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदाज्ञानपि वन्दनीय आनन्दसुगदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्त न शेषकाये प्रसृतानशेषान् औत्सुक्यमोह रदिताञ्चकाने यो पूर्ववैद्याय நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இந்த பாடல் சொல்றதுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஒரு இத யாரு அவர் பேரு அப்ப சுந்தர மாணிக் திருநாவுக்கரசர்னு ஒருத்தர், அவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அவர் என்னன்னாக்க அந்த காலத்திலேயே இந்த சமண மதம் சைவ மதம்னு 2 இருக்கு. அதுல பாண்டிய நாடு ஃபுல்லும் சமணம். இவர் முதல்ல சமண மதத்துலதான் இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு நாள் ரொம்ப தீராத வயிற்று வலி. அப்படி துடிக்கும் போது அவங்க அக்கா திலகவதி என்ன செய்யறாங்க, சிவன் முன்னாடி வச்சு அந்த கும்பிட்டுட்டு அந்த திருநூரை கொண்டாந்து ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அவரு வயிற்றுல நெத்தில எல்லாம் போட்டுக்க சொல்றாரு. அப்போ இந்த திருநாவுக்கரசருக்கு அந்த வயிற்று வலி தானா சரியா போயிடுது. அப்பையில இருந்து என்ன பண்றாரு, சமண மதத்தை விட்டுட்டு சைவ மதத்துக்கு போயிட்டு செய்யவும், அந்த சுத்தி இருந்த அந்த ஒரு கும்பு இருக்க ஜாலரா அடிக்கிறதுக்குன்னு அவங்க எல்லாம் வேணன் போய் மன்னன்ட்ட போய் சும்னாச்சுக்கு இவன் வைத்த வலின்னு சொன்னா அவங்க அக்கா திருநீர் பூசினாங்களாம். அதனால சமண மதத்தை விட்டுட்டு நம்ம மதத்தையே அசிங்கப்படுத்திட்டு சைவ மதத்துல செஞ்சுட்டான். அவனை சும்மா விடக்கூடாது, அவன் உயிரோடு இருந்தா நம்ம மதம்லாம் அழுகி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு ரொம்ப உசி பேத்தி அந்த ராஜா என்ன பண்ணிடுறாரு, கொண்டு போய் அவனை அந்த சுண்ணாம்பு காய்ச்சற காலவாயில கொண்டு அடங்கிடான்னு கொண்டு எடுத்துன்னு போயிடுறாரு. ஆனா இவர் ரொம்ப இப்போ எப்படி வேணாலும் நம்ம ஜபம் செய்யலாம். மனதை ஒருமுகம் படுத்தி மந்திரம் பண்றதும் ஜபந்தான், தன்னுடைய எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கிறதும் ஜபந்தான். சோ அது ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இப்ப யோகத்துல அட யோகம், ராஜயோகம் என்னென்னவோ இருக்கு. பட் எல்லாமே மனசை ஒரு இடத்துல அலைய விடாம அதை ஒரு இடத்துல செய்யும் போது அதுக்கு சில சக்திகள், அந்த மந்திரவாதி கூட இத்தனை லட்சம் இந்த மந்திரம் செஞ்சு அது சட்டுன்னு பீரியட் அது பலிக்குது. சோ அந்த மாதிரி இதுல இவர் ரொம்ப நல்லவர். சரி, இப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, கொண்டு அடைச்சிடுறாங்க. ஆனா இவர் சட்டையே பண்ணல. ஏன்னா என்னுடைய பக்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடைச்சிட்டு இவன் செத்துருவான்னாக்க நம்மளுடைய உடம்பு டிகிரி 98.4. ஆனா அந்த காலவாய் அப்பெல்லாம் அந்த சுண்ணாம்பு காய்ச்சற இடத்துல 900லேருந்து 1000 வரைக்கும் இருக்குமா. அப்போ இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, அந்த கூட இருந்த நம்ம மதத்தை கேவலப்படுத்திட்டு சைவ மதம் செஞ்சுட்டலையா, இவன் இப்படி செத்தாதான் இனிமே யாரும் இப்படி மதம் விட்டு வேற இதுக்கு போக மாட்டான், அகஹா செத்துட்டான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டா. அவர் எல்லாம் ஃபுல்லு இது பண்ணிட்டு திரும்பி திறந்து பார்க்கலான்னு மெல்ல பார்த்தாக்க என்ன படி தெரியுமா பாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நண்டை எனியடி நிழலுங்கிறான். உடனே ராஜா கிட்ட ஓடி அவங்க சொல்றாங்க, இந்நேரம் வெந்து கண்ணு போயிருக்கும், இல்ல வெடிச்சிருக்கும் தலை, அந்த இது தாங்காம எதுன்னு பார்த்தா அவன் என்ன சொல்றான், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே.
ஈசன் அந்த எதியங்காரெல்லாம் விட்டுக்கிட்டு பொய்கையில எப்படி எனக்கு இதமான காத்து வரும், அந்த மாதிரி என்னுடைய இறைவனுடைய தாழ நினைச்சு நான் மனசு பூரா என்னுடைய சிவன் சிவன்னாலும் ஜீவன் ஒண்ணுதானே, அந்த நான் தியானம் பண்ணதுனால எனக்கு அதுவே தெரியலங்கும். ராஜாவுக்கு இதாயிடுது, என்ன இவனுக்கு இவ்வளவு பெரிய இதா இல்ல, இவனுக்கு ஏதோ மறுபடியும் அந்த சுத்தி இருக்கிற ஜல்ரக்கோட்டை என்ன சொல்லுது, இல்ல இல்ல இவனு அந்த மந்திர சக்தி இருக்கு, அதுல ஜெயிச்சிடறான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மந்திர சக்தி போறதுக்கு விஷப்பாம்புல யார் இவன் ஃப்ரெண்டே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன், அதுல போட்டுட்டு அதை ஒரு ஸ்வீட்ல போட்டுட்டு நானே கொண்டு கொடுத்தா அவன் நம்பிடுவான். அப்பயும் மந்திரத்தால ஜெயிக்க மாட்டான்னா, இல்லையா நான் கொடுக்கறது விஷம்னு நினைச்சாதானே அவன் மந்திர சக்தியில ஜெயிப்பானா, கொண்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நல்லா பேசி நல்ல மாரி கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அவரு திங்கும் போது கண்ணு ஒரு மாதிரி செரிக்குது. அப்போ அவர் கேக்குறாரு, அவன் ஃப்ரெண்ட பார்த்து, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேரும். என்னாக்க, ஒண்ணும் இல்ல நீ ரொம்ப நாளா நீ நித்திரை போப்பாரு அப்படின்னு. என்ன நித்திரைய, தூங்காத நித்திரைப்பா போயிடுவாரு அப்படிம்பா. அப்படி அப்பயும் இவருக்கு புரியாது. என்னன்னு கேட்டா, இல்ல இல்ல இத்தனை நாள் நீ சாமி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க இல்லையா, நல்லா தூக்கம் இல்லாம நீ அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு படுத்துட்டாரு. இவர் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு ஓடியாந்துடுறான் இந்த ஃப்ரெண்டு. ஓடி ராஜா கிட்ட எல்லாம் சொல்லும்போது அப்ப என்ன ஆகுது, அப்ப அந்த ராஜாக்கு யாரோ லட்டு நிறைய கொடுத்துட்டு போயிருக்கும் போது, இந்த லட்டு நீ தின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்கும்போது, அதான் தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இந்த லட்டுல அந்த இவன் சின்ன ஒரு 5 நிமிஷத்துல நெஞ்சடைக்குது, கண்ணு சுத்துது, செத்துறான். சோ எப்படின்னாக்க இவரை என்னென்னமோ டெஸ்ட் வைக்கிறாங்க, எல்லாத்துலயும் இவர் இது பண்ணிட்டு, அதான் தன்னுடைய, ஏன்னா இவருக்கு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, நம்ம நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சா அது எந்த கெடுதலும் வராதுங்கிறது அந்த காலத்திலே உணர்த்தியிருக்கா. அப்போ இவர் என்ன பண்றாரு, பாண்டிய நாட்டுல கூன் பாண்டியன் ஒருத்தர் இருந்து இவருடைய சிறப்பெல்லாம் கேட்டு, அவங்க ஊர்ல ஏதோ ஒரு வியாதி வருது. இப்போ இந்த மாதிரி புனித நல்ல இவங்க குருஜி கால்பட்டா என் நாடு நல்லா சிறக்கும்னு சொல்லிட்டு அந்த ராஜா ராணி இந்த இந்த இடத்துக்கு பாண்டிய நாட்டுக்கு வரவழைக்கிறாங்க. அப்போ இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்பர், அவரு நிறைய பாடியிருக்காரு. அவர் சொல்றாரு, வேணாம் திருநாவுக்கரசு, அந்த பாண்டிய நாட்டு அரசன் இது செய்யறது சமண மதம், நீ இப்போ சைவத்துல சேர்ந்திருக்க, இது கூட ஏதோ ஒரு சூழ்ச்சியில உன்னை கொன்னுடுவா, ஏதாவது இருக்கும், வேணாம் நீ போவாதானே. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இல்ல அப்பயும் எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்போ நம்ம ஒருத்தன் அவரோட நினைவு எண்ணம் எல்லாம் ஒவ்வொரு இதுவும் அவருக்கு ஃபுல் தன்னுடைய தியானம் அந்த ஈஸ்வரன் மேலேயே இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, ஒண்ணு நடக்கணும்னு இருந்தா அது நடக்கணும், நீ நீ இத பத்தி கவலைப்படாத. அப்ப இப்படி சொல்றாரு, ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் ஒன்றோடு ஒன்றை முயங்குவிப்பானும் முயன்ற வினை காட்டுவிப்பானும் இருவினை பாசக்கயிற்றின்படி ஆன ஒரு அப்படின்னு சொல்லி, அது அந்த இது பிரகாரம் தான் நடக்கும். அதனால நீ என்ன பண்ணு, எனக்கு ஒண்ணு செய்யாதுன்னு இல்ல. அப்படி இவர் தடுக்கிறாரு. இன்னைக்கு ஏன்னா அந்த காலத்துல நாளும் கோளும் பார்த்தாயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம். இன்னைக்கு உன்னுடைய இது பிரகாரம் இந்த இதெல்லாம் கோலெல்லாம் இது வந்திருக்கு, வேணாம் நீ போவாதேன்னு சொல்ல, அப்படியும் அவர் சொல்றாரு. நான் இந்த இதை சொல்றாரு, நாளென்ன செய்யும் கோலென்ன செய்யும், என்னை நாடி வந்த கொடும் கூற்றன்னு செய்யும், அந்த குமரேசர் இருத்தாலும் நான் என் முன்னாடி தோண்டிச்சான்னு சொன்னாலும் மறுபடியும் அப்புறம் என்ன சொல்றாரு, இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சொல்லவும், அப்போ என்ன சொல்றாரு, சரி ஆச்சு, நீ இப்ப எதுக்கு சொல்றேன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன், அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஒருத்தவங்க பிறக்கிறது சாவுறது இவ்வளவு நல்லா ஓஹோன்னு இருக்கிறது இல்ல, கஷ்டப்படுறது எல்லாமே அவங்க போன ஜென்மத்துல செஞ்சது. இந்த நவக்கோள்கள் எப்படி இருக்கோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க தலைவிதி நடக்குமா. அப்போ இப்ப வர்ற இதுக்கெல்லாம் இது நடக்காம இருக்கிறதுக்கு அப்பதான் இந்த ஒரு பாட்டு பாடுறாரு. என்னன்னு சொன்னாக்க, இந்த பாட்டு அவரே பாடியிருக்காரு, வேயிர் அந்த நவக்கிரகத்தையும் பற்றி. அதுதான் வேயிரு தோழியங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் கோளாறு பதிகொன்னதுக்கு பேரு, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டினுடனே ஆசரு நல்ல நல்ல
அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவருக்கும் மிகவே அப்படின்னு எதுவும் எப்படி சொல்றாரு, ஒரு பாட்டு பாடும்போது அந்த காலத்துலயும் சரி இப்ப இதுவும் சரி மங்களமா முடிப்பா. எப்படி முடிக்கிறா, நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே மிகவேன்னு முடிக்கிறாரு. அந்த மாதிரி நமக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. நீ வந்து எப்படி உனக்கு கஷ்டம் இருக்கட்டும், நீ நல்லதே நல்லதையே பேசு, நல்ல அதுக்குதான் வீட்டுல நல்ல பாடல்கள், நல்ல ஸ்லோகம் உள்ளது, நல்லதையே நீ செய்யின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து இதுல எப்படி ஒருத்தவங்க இது சொல்றாங்கன்னாக்க, நிஜத்திலே நம்ம தமிழ்நாட்டுல 1962 வருஷம் வால் நட்சத்திரம் தெரிஞ்சுதான் அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய உலகத்துக்கு ஏதோ கேடு வருது, இந்த அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால யாரு என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த அணுகுண்டு இதெல்லாம் போடுறாங்க, புது அப்பயே என்னென்ன வியாதி எல்லாம் வந்துதான் பிள்ளைக்கு என்னென்னலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்னு காஞ்சி பெரியவா கிட்ட போயிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு, ஆல்ரெடி நம்ம திருநாவுக்கரசரு இந்த மாதிரி எதிர்காலத்துல வர்றதுக்கு இந்த பாட்டு, அதான் இப்ப நான் சொன்னேன் கோளாறு பதிகம் மேவுரி திங்கள், இந்த பாட்டு பாடிட்டு போயிருக்காரு. இத வந்து நீங்க வந்து இத மனசார நினைச்சிட்டு நம்ம யாருக்கும் நல்லது பண்ணாம இது பண்ணிட்டாக்க அதோட தாக்கத்தை குறைக்க முடியும். நடக்கிறது நடக்கும், அதோட தாக்கத்துல இருந்து நம்ம இது பண்ணலான்னு அந்த காலத்திலேயே அந்த மாதிரி அது சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் என்ன சொல்றா, இந்த இதுலயும் சொல்றாங்க பாருங்க, நம்ம இதுலயும் அந்த சித்தர் பேர் எனக்கு தெரியல, யாரு ஒருத்தவங்க வந்து போன ஜென்மத்துக்கு செஞ்ச நம்ம பாவ புண்ணியத்தில் தான் இந்த இந்த ஜென்மத்துல பிறக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, இந்த இதுல வந்து சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க, அந்த கண்ணிக்கு வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட, ஆனா அந்த பொற்கொலன் செய்யற வேலை தானே இது, அவங்க வந்து திருடி இருக்க மாட்டான். அப்போ வந்து ராஜாக்கு முன்னாடியே வந்து நிக்க வந்து கேப்பா இல்லையா, யாரம்மா நீ இப்படி வந்து தலைவரி குளமா பேய் மாதிரி வந்து நிக்கிறியா யாருன்னு கேட்டதா, அப்பதான் அவன் சொல்வாளே, தேரா மன்னா தெளிந்த அறிவில்லாத மன்னனே அப்படின்னு முட்டாளேன்றா, தெளிந்த அறிவில்லாத மன்னனே தேராத கெட்டு போச்சு ஈறுகட்டிய திருமணி பெயரை செஞ்சு, அது என்ன சொல்றா, நான் செப்புகிறேன் கேள், இந்த ஊர்லயே மான்னா பெருசு, மாசாத்து வணிகனோட பெரிய ஒரே பொண்ணு நான் அவ்வளோ பெரிய இது, நான் இந்த காலத்தோட இதுல வந்து நான் எல்லாத்தையும் இழந்து, இந்த கோவலன் பண்ண கேவலமான இதனால எல்லாம் இழந்து 12 வருஷம் கழிச்சு இந்த அம்மா கிட்டயே எப்படி பொழப்பு நடத்தணும்னு சொல்லும் போது, ஒரு கால்ல இருக்கிற கால் சலம்பை எடுத்து கொடுத்தேன். சரி, அது நீ இவ்வளவு தைரியமா பேசுறிய, என்கிட்ட வந்து தேராமண்ணெல்லாம் அடிச்சு பேசுற, இப்போ உன்னோடதுதாங்கிறதுக்கு நீ என்னன்னா, அப்பதான் ஓங்கி அடிக்கும் போது இவங்க வந்து அரசனை விட பெரிய பணக்காரங்க, இவளோட அப்பா வந்து போட்டிருக்கிறது மாணிக்கம், ராஜாவோட ஒய்ஃபுல இருக்கிறது முத்து, அடிக்கும் போதுதான் அது போய் அந்த ராஜா மூஞ்சில் அடிக்கவும், ராஜாவே அந்த காலத்துல ஐயோ யானோ அரசன் யானே கல்வன் சொல்லிட்டு கீழே வந்து செத்துறாரு, போயிடுது. சோ அந்த மாதிரி அது என்னன்னாக்கா, போன ஜென்மத்துல கோவலன் அந்த பொற்கொல்லன் இடத்துல இருந்து அவன் செஞ்சதுல அவங்க ஒய்ஃப் அவங்க விட்ட சாபம் இது மறு ஜென்மத்துல இது அப்படியே தொடருதுங்கிறான். சரி, இது வந்து எல்லாருமே என்ன சொல்றா, அந்த கர்ம வின பிரகாரம் தான் ஒருத்தவங்க வந்து நம்ம இதை அனுபவிக்க வைக்கிறோம். ஆனா இந்த சித்த விதியில நம்ம யார் ஒருத்தவங்க சேர்ந்து இந்த இதெல்லாம் படப்பட நம்ம கர்ம வினையிலேயே நம்ம இந்த சுடுமுனியில 2 கலையும் சேர்த்து வச்சு நீ வந்து நம்ம சுடுமுனையில வச்சு செய்ய செய்ய நம்ம உடம்புல அவ்வளவு கஷ்டம் ஆகும், வலிக்கும், நரம் பிடிச்சி இழுக்கும், தலை சுத்தும். சோ அந்த இதுலயே நம்மளுடைய இதையெல்லாம் கர்ம எல்லாம் கலைஞ்சு அந்த துன்பம் எல்லாம் குறைஞ்சு நமக்கு மீண்டும் மறுபிறப்பு இல்லாத நம்ம வந்து நம்ம சமாஜ சமாஜ நிலைக்கு நம்ம போறோம். அதனால இந்த சித்த விதைய அற்புதமா கிடைச்சிருக்கிறத அனுதினமும் அனுச்சனமும் பிதாஜி சொன்னாப்புல செஞ்சு நம்மளும் பிறப்பு இருப்பு இல்லாத இதுக்கு சேருவோம்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு நம்ம எல்லாருமே செஞ்சிருக்கிறவங்கள நல்ல சிறப்பு வாய்ந்த நம்ம புண்ணியம் செஞ்சவங்க செஞ்சதை முடிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வித்தைங்கிற நூலில் கடைசி விஷயம்.
பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல இந்த சித்த வித்தை சம்பந்தமான சில விவரங்களை அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் சித்த வித்தை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நமக்குள்ளார இருந்து கீழ்முகமாக வெளியே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை, அதாவது இந்த ஜீவசக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் நமக்கு உள்ளாரையே எப்பொழுதுமே மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நடத்தும்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த பிரம்மரந்திரமானது தட்டி திறக்கப்படுது. அதில் அந்த ஜீவனை அடக்கி இருக்கிறதுக்காக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வித்தை தான் இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிரம்மரந்திரம் மூடி தான் இருக்கும். பிறந்ததுக்கப்புறம் அது மூடப்படும். அதை நம்மளுடைய முயற்சினால் அது மீண்டும் தட்டி திறக்கப்படணும். ஏன் இதை திறந்தே வச்சுருந்தா எல்லாரும் சௌக்கியமாக இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் வச்சு கவனித்து பார்த்தா அவங்களுக்கு ஏற்கனவே ஏககதி இருக்குது. அவங்க ஞானத்தில் தான் இருக்காங்க, ஆனந்தத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. தான் ஞானத்தில் தான் இருக்கிறோம், தான் ஆனந்தத்தில் தான் இருக்கிறோம், தான் பிரம்மத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த பிரம்மத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாயைங்கிறது வேணும். அந்த மாயை அவங்களுக்கு கிடையாது. அந்த அறியாமை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் அவங்களால அறிவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிய முடியாமலே போயிடுது. எப்படி நாம் ஒரு மரத்தினுடைய நிழல்ல ஒரு 8 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருந்தா அங்கே நமக்கு போரே அடிச்சு போயிடும். அந்த நிழல் அப்படிங்கிறதே ஒன்று நம்ம சுகமாக அனுபவிக்க முடியாது. அந்த நிழலோட அருமையே நமக்கு தெரியாது. எவ்வளோ காலம் அங்கேயே இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வெளியில் போய் ஒரு வெயிலில் ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே நடந்துட்டு ஒரு களைப்போடு அந்த நிழலில் உட்காரும்போது அந்த 8 மணி நேரம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிழலினுடைய அருமையை ஒரு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்குவோம். இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 8 மணி நேரமும் அதே நிழலில் தான் இருந்தோம். ஆனால் நமக்கு அது என்னன்னே புரியவே இல்லை. அங்கே நிழல் இருக்கிறதே நமக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். நம்ம எந்திரிச்சு வெளியில் போகலாமா இல்லைங்கிறது நகரலாமா அப்படின்லாம் நினச்சிருப்போம். ஆனால் இப்போ அந்த நிழலுடைய அருமையை புரிய வச்சது எது அப்படின்னா வெயில் அப்படிங்கிறது தான். அங்கே ஏற்பட்ட களைப்பு தான். அதே மாதிரி தான் இந்த அறிவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறியணும் அப்படின்னா சதா காலமும் பிரம்மத்திலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணுன்னா அறியாமைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மாயைனா என்னன்னு முதல்ல அனுபவப்படணும். அந்த மாயையையும் இந்த அறியாமையையும் நம்ம அனுபவப்பட்டதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சியில் நாம் அந்த நிழலாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை நோக்கி சுகம் எடுக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே தெரிஞ்சுக்குவோம் அந்த பிரம்மங்கிறது அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உடனே நமக்கு புரிய வரும். அதுக்காக தான் இறைவன் நம்மளை அறியாமைங்கிற ஒரு நிலைமையை மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய நமக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு, மற்ற மிருகங்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால் அவங்க சாஸ்வதமாகவே பிரம்மத்தில் இருந்தாலும் அதில் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது அவங்களுக்கு கிடையாது. நமக்கு அறியாமைங்கிற ஒரு அவஸ்தை கொடுத்ததனுடைய நோக்கம் நாம் பிரம்மத்தை புரிஞ்சு உணர்ந்து நம்ம அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பிரம்மத்தில் இருக்கிறத நம்ம கொண்டாடணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் நமக்கு இந்த அதோகதியாக போகக்கூடிய அந்த வாயு தன்மையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை என்ன பண்ணணும்னா அப்படி வெளியில் போய் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி அதில் பந்தங்களை ஏற்பட்டு தன்னைத்தானே அறியாமல் நம்ம செத்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அறியாமையை நாம் நீக்கி நம்ம உள்நிலைப்படுறதுக்கான முயற்சியை கொடுக்கணும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூடி இருக்கக்கூடிய இயல்பாகவே மூடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரங்கிற அந்த கதவை நாம் தட்டி திறக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்த சித்த வித்தையானது உபயோகப்படுது. ஏன்னா இந்த சித்த வித்தை தான் தூங்கும் போது நம்முடைய எல்லா வெளி அவஸ்தைகளையும் பாகிய அவஸ்தைகள் எல்லாத்தையும் விட்டு அது உள்நிலைப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அதுக்கு காரணம் அது சமீரணம்னு சொல்லக்கூடிய கதி. அந்த கதியை நம்ம பகல்லையும் நம்மளுடைய முயற்சியில கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மனாலையும் உள்நிலை பயணத்துக்குள்ள போக முடியும், வெளி விவகாரங்களை விட்டுட்டு இருக்க முடியும். அப்படி விட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த உள்ளுக்குள்ளார போகும்போது தான் தட்டி திறக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். அதையே நாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து பழக்கப்படுத்தணும். இந்த மனசுக்கு உள்ளார இரு, அங்கதான் ஆனந்தம் இருக்குது, அங்கதான் சுகம் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்க வச்சு பழக்கப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி
அதை உள்ளுக்குள்ளாரையே ஜீவனானது மனமாக வெளியில போகாமல், ஜீவசக்தியான வாயுவாக வெளியில போகாமல், சுவாசமாக வெளியில போகாமல் அதை உள்ளுக்குள்ளாரையே நிறுத்தி வைக்கிற அந்த விஷயத்துக்கு பேர் தான் சித்த வித்தைங்கிறது. அதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதும் தன் உள்ளில் கூடி எப்பொழுதும் இடைவிடாமல் மேலும் கீழும் நடத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சித்த வித்தையினுடைய நோக்கமே. சரி, இப்போ இந்த சித்த வித்தையை உபதேசம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வரைமுறைகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. சித்த வித்தை உபதேச முறை அப்படிங்கிறது, ஒரு சித்த வித்தை வாங்குறவங்களுக்கு தகுதிகள் நமக்கு தெரியும். ஏன்னா நாமெல்லாம் வாங்கும்போது அந்த தகுதியை அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த நிலைமையில வந்தீங்கன்னா உனக்கு உபதேசம் தரேன்னு சொல்லி. ஒன்று, அசைவத்தை தவிர்த்திருக்கணும், போதை வஸ்துகளை தவிர்த்திருக்கணும், அப்புறம் பழைய மத சமய சடங்குகளை விட்டுருக்கணும். அடுத்தது இந்த பயிற்சியை தொடர்ந்து அபியாசம் செய்யறதுக்கான ஒரு முயற்சி இருக்கணும். அடுத்தது அதாவது ஆர்வம், அந்த பயிற்சி செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கணும். அடுத்தது இந்த சித்த வேதம்ங்கிற நூலில் 1, 2 இந்த 2 அத்தியாயங்களை அவங்க படித்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய சித்த விதை பெறுவதற்கான ஒரு தகுதி. சரி, சித்த விதை பெறுகிறவர்களுக்கு ஒரு தகுதி சொல்லிட்டாங்க, சித்த விதை காட்டி கொடுக்கிறவருக்கு ஏதாவது தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு தகுதி தான். என்னன்னா, அவர் ஏற்கனவே சித்த விதை வாங்கியிருந்தாலே போதும். அதனால சித்த வித்தை பெற்றவர் எவரும் தேவைப்படுவதற்கு உபதேசம் கொடுக்கலாம். அதுக்கு இத்தனை வருஷம் தான் ஆயிருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. உபதேசம் சரியாக கிரகிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே அந்த கிரகிப்புத்தன்மை இன்னொருத்தருக்கு நீங்க காமிச்சு கொடுக்க முடியும். சித்த வித்தியார்த்திகளுடைய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே சமாஜஸ்தர்களாலையும் அபியாச ஆலயக்காரர்களாலையும் சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கனாலையும் நமக்கு உபதேசமானது காட்டி கொடுக்கப்படுது. அதனால இந்த சித்த வித்தியார்த்திகள் கிட்ட நம்ம உபதேசம் வாங்கணும், சமாஜஸ்தர்கள் கிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படின்னா மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு தகுதி என்ன அப்படின்னா, நடவடிக்கை கிரமங்கள் 30 நாம ஃபாலோ பண்ணியிருக்கணும். மற்றபடி சித்த விதி பெற்றவர்கள்கிட்ட நம்ம உபதேசம் வாங்குறதா இருந்தால் இந்த போதை வஸ்துக்களையும் இந்த அசைவ உணவையும் தவிர்த்திருந்தாலே போதுமானது. அதுக்கு ஆர்வம் இருக்கணும், பழைய மூட நம்பிக்கைக்குள்ள போகாம அவர் தன்னை கவனிச்சுக்கணும். சித்த வேதத்தை 1, 2 இந்த 2 அத்தியாயங்கள் சரியா படிச்சிருந்தாலே போதும். அதுல எதுக்காக இந்த 1, 2 படிக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த 1வது அத்தியாயத்துல ஈஸ்வரனை பத்தின ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, பிரம்மம் மாயை பத்தின ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 2வது அத்தியாயத்துல குருங்கிறது யாருங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ இதையே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மனதனுடைய இருப்பிடம்ங்கிறது பூர்வ மத்தியம், அந்த இடத்துல மனசை கொண்டு போய் நிலைநிறுத்தணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த இடத்துல மனசாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்துவை கொண்டு போய் ஜீவனில் ஐக்கியப்படுத்தி திரும்ப அந்த ஜீவனை கொண்டு போய் ஈஸ்வரனோட ஐக்கியமாக சேர்க்கிறது. இதுதான் மோட்சம். இதை தவிர்த்து வேற மோட்சங்கிற நிலைமை இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 2 அத்தியாயங்கள் இங்கே தேவைப்படுது. பொதுவாக உலக விஷயங்களில் கவனித்து பார்த்தா அநேக மார்க்கங்களில் குரு சிஷியன் பற்றின விளக்கங்கள் வரும், அவரை பற்றின விஷயங்கள் வரும். ஒரு குரு மூலமாகத்தான் நாம் ஒரு உபதேசமானது காட்டி கொடுக்கப்படுது, குருவினுடைய வழிநடத்தல்னால தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்குது, ஆன்மீகத்தினுடைய பாதை நமக்கு கிடைக்கப்பெறுது. அதனால உபதேசம் காட்டி கொடுக்கக்கூடியவர் குருவாக ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு நார்மலாக வெளியிலிருந்து வரும்போது நமக்கு உண்டாகவே செய்யும். அதை தவிர்க்க முடியாது தான். நமக்கு ஒருத்தர் உபதேசம் காட்டி கொடுத்தாருன்னா அவரை குருவாகத்தான் நம்ம கவனிப்போம் முதல்ல வந்து உபதேசம் கேட்கும் போது. ஸோ இங்கே குரு சிஷியன் பற்றின கருத்தும் இங்கே சித்த சமாஜத்தினுடைய அந்த வரைமுறையில் என்னவாக இருக்குது அப்படின்னா, இங்கே எல்லாருமே வித்தியார்த்திகளாக தான் இருக்காங்க, எல்லாருமே மாணவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நாம் என்னதான் ஒருத்தர்கிட்ட போய் விளக்கம் கேட்டாலோ அவர் சரியான விளக்கம் கொடுத்தாலோ அந்த விளக்கம் ஏற்புடையது தான் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசு சரின்னு சொல்லாமல் அந்த விளக்கங்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்த மனசு பார்த்து இது தப்பு, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஒருத்தர்கிட்டயே ஒரு 10 கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இறைவன் எங்கே இருக்கிறாரு, இறைவன் அடையிறதுக்கான வழி என்ன, இந்த ஒரே கேள்வியை ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், அவருடைய புரிதல்லேருந்து ஒரு பதில் சொல்லுவார். ஆனால் நம்ம மனசு உடனே என்ன சொல்லும், இல்லை இது கிடையாது, வேற என்னமோ இருக்குது, வேற ஒருத்தர்கிட்ட கேளு அப்படிங்கிறோம். மறுபடியும் 2வது ஆளுகிட்ட போவோம், அவர் ஒரு புரிதல் சொல்லுவார்.
திரும்பவும் அதுவும் வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா இன்னொரு 3வது ஆளை தேடி போவோம். ஒருவேளை அது ஆமாம் கரெக்டு தான் சொல்லிடுச்சுன்னா அதோட நிறுத்திடுவோம். அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம வழி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நாம் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சொல்லக்கூடிய கருத்துக்கள்லேருந்து வந்த அதை சொல்லக்கூடிய அந்த நபருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் அவருடைய புரிதலை வெளிப்படுத்துகிறார். சாமியும் அவருடைய புரிதலை சித்த வேதம் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது ஏற்றுக்கலாமா வேண்டாமாங்கிறது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவருடைய மனதுக்கிட்ட தான் இருக்குது. அதனால இங்கே ஒருத்தர் உபதேசம் சார்ந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறாரு அப்படின்னா அவர் தான் இதை வழிநடத்துறதா நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் எவ்வளோ விளக்கங்கள் வேணால் கொடுக்கலாம், அவர் எந்த அளவுக்கு வேணால் நம்மளை டெப்த்துக்கான விவரங்கள் அவர் சொல்லித்தரலாம். ஆனால் அது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம மனசு சொல்லாமல் நாம் அதை கேப்சர் பண்ணி பயணிக்கவே முடியாது. அதனால தான் இங்கே சாமி மனமே குரு அப்படிங்கிறார். ஏன்னா ஒருத்தர் ஒரு கொலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொலை செய்யக்கூடிய சமயத்தில் கூட அவருடைய மனசு அதை நியாயப்படுத்தி இருக்கணும். அவருக்கு ஆமாம் அவனை கொல்றது சரிதான், அவன் மேலே கோபப்படுறது சரிதான் அப்படின்னு அது சொல்லாமல் அவரால் அதில் செயல்படுத்த முடியாது. ஒரு தப்பு செய்யக்கூடிய நேரத்தில் கூட அவருடைய மனசாட்சி உறுத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இதை செய்யக்கூடாது இது தவறாச்சு அப்படின்னு சொன்னால் அவரால் செய்யவே முடியாது. இந்த மனசாட்சிக்கு விரோதமாக துணிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யறதுங்கிறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம் அது. அதனால அந்த மனம்தான் இங்கே நம்ம மோட்சமடைகிறதுக்கும் பந்தப்படுறதுக்குமே காரணமாக இருக்குது. அதனால அந்த மனம் செம்மையாக இருக்கிற சமயத்தில், அதுக்கு தேவைப்படுகிற சமயத்தில், அது தேவையான கருத்துக்கள் வருகிற சமயத்தில் அது சரி அப்படின்னு சொல்லிடும். உடனே நாம் அந்த மார்க்கத்தை எடுத்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கும் காரணம். அதனால இங்கே உபதேச கொடுக்கக்கூடிய ஆளை நாம் ஒரு குரு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது கிடையாது. அது நம்மளுடைய மனம்தான் குரு. அவர் பெயரளவில் வேணால் ஒரு குருவாக இருந்துட்டு போகலாம். அதை தவிர்த்து அவருக்கு இந்த வித்தையை காட்டி கொடுத்தவருக்கு வித்தையை வாங்கினவர் பற்றின எந்த ஒரு கடமையோ எந்த ஒரு விஷயமோ அவருக்கு கிடையாது தான். அதனால் நமக்கு தேவையான அந்த காரியம் நிறைவேறதுக்கு அவர் உதவி பண்ணியிருக்கிறார், வழி காமிச்சிருக்கிறார். இங்கிருந்து மதுரைக்கு எப்படி போகணும் அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டால், இதை இப்படி போங்க, இந்த பஸ் ஏறி போங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லுங்க அப்படின்னு அவர் வழி சொல்லிட்டார். அதோட அவர் வேலை முடிஞ்சுது. நான் பஸ் ஏறி கரெக்டாக போயிட்டேன்னா நான் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர்ந்தேன்னு கவனிக்கிறது அந்த வழிகாட்டியினுடைய வேலை கிடையாது. அவர் சரியான வழியை காமிக்க தெரிஞ்சால் போதும், நம்ம அவர்கிட்ட அந்த வழியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த வித்தையை நாம் வாங்கும்போது அவர் ஏற்கனவே உபதேசம் வாங்கி அவர் என்ன நிலையில் இருக்கிறான்னு நம்ம கவனிச்சுட்டுலாம் வாங்க முடியாது. ஸோ அவர் சொல்கிற கருத்துக்களை நம்மளுடைய மனசு அது எடை போடுது. அது சரியா இல்லையாங்கிறது நம்ம மனசுக்கு தெரியுது. ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள், மனசுக்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது, ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம் ஒரு அனுபவஸ்தர்கிட்ட. ஆனால் அவர் சொல்கிற பதிலை நம்ம மனசே விமர்சனமும் செய்யுது. அது சரியா இல்லையாங்கிறத அது பகுத்தறித்து பார்க்குது. அப்போ வரக்கூடிய பதிலை கேட்டுட்டு ஆமாம் இது சரிதான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அப்போ அந்த மனசுக்கு முதலையே பதில் தெரிஞ்சிருந்தா தானே அது சரின்னு சொல்ல முடியும். முன்னமே அதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா தானே அது தவறு, அது கிடையாது, வேற ஒருத்தட்ட கேளு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஏற்கனவே நம்ம மனசுக்கு அந்த பதில் தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கேள்வியாக ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுரும். நாமளும் உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையா தேடி அலைவோம், ஒவ்வொருத்தரையா பார்த்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் இந்த ஒரு நிலைமை அப்படின்னா நம்ம மனசை நேரடியாக கவனிக்கிறது கிடையாது. நமக்கு அது பழக்கம் இல்லை. நம்ம இப்போதான் மார்க்கத்துக்குள்ளே நுழையிறோம். நமக்கு மனசை நம்ம நேரடியாக பார்த்து பழக்கம் இல்லை. ஆனால் கொஞ்சம் அனுபவம் வந்ததுக்கப்புறம் நேரடியாக மனசை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம், மனசை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கேள்விகளே வராது. ஏன்னா அது நேரடியாக பதிலாகவே கொடுக்கும். நம்ம மனசை பார்க்காததுனால, நம்ம வெளியிலேயே பார்த்துட்டு இருந்ததுனால நமக்கு சொல்ல வேண்டியதை அது ஏதாவது ஒரு வகையில் சொல்லி ஆகணும், நமக்கு கற்றுக் கொடுத்தாகணும். அதனால ஒரு கேள்வியை கிளப்பி விட்டு நம்மளை அலைய விட்டுரும். வரக்கூடிய பதில்களை வச்சு ஆமாம் இப்படி போ, ஆமாம் இதுதான் கரெக்டு, இது தப்பு அப்படிங்கிற படி சொல்லி நம்மளை அது வழி நடத்திட்டே போயிட்டே இருக்கும். அதனால் நம்மளுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம்தான். அந்த மனமானது எக்ஸாக்டாக அது புருவ மத்தியத்துக்கு போய் உட்கார்ந்தாதான் அது அடங்கிய நிலைமையில் இருக்கும்போது மட்டும்தான் அது நமக்கு குருவாக இருக்குது. அது வெளிமுகமாக பயணிக்கும் போது அது குருவாக இருக்கிறது கிடையாது. அது வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்களை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அது இருக்கும். உள்ளுக்குள்ளார போனால் மட்டும்தான் அது உள்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கக்கூடிய தன்மையில் அது இருக்க முடியும். எப்படின்னா இந்த மனசை சாமி புரோகிதர் அப்படின்னு சொல்லுவார். புரோகிதர்னா யாரு? பூஜாரிக. இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களுக்கு ஆரத்தி காமிக்கக்கூடியவங்களை நம்ம புரோகிதர்னு சொல்லுவோம். அவர் தான் இறைவனை காட்டி கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ அந்த பூசாரிக்கு அந்த இறைவனுக்கு சூடம் காமிக்கக்கூடிய ஒரு வேலை மட்டும் கிடையாது. அவர் வெளியில தோட்டத்துல பூக்கள் பறிப்பாரு, ஏதாவது சுத்தம் பண்ணுவாரு, சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிப்பாரு, கோவில்கள்ல பராமரிப்பு பணிகளை கண்காணிப்பாரு, பிரசாதம் கொடுப்பாரு, இப்படி எவ்வளவோ வேலைகள் அவருக்கு இருக்கும். அப்படி அந்த கர்ப்ப கிரகத்தை தாண்டி அவர் வெளியில வந்து வேற வேலையில் ஈடுபட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் புரோகிதராக இருக்க முடியாது, அவரால் அங்க இருந்து கடவுளை காண்பிச்சு கொடுக்க முடியாது. அப்போ அவர்கிட்ட போய், சாமி எனக்கு கடவுளை பார்க்கணும், கொஞ்சம் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உள்ள போய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படிம்பாரு. நாமளும் உள்ள போய் வெயிட் பண்ணுவோம். அவர் வேலையை முடிச்சிட்டோ இல்லை அந்த வேலையை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டோ அவர் நேராக உள்ள வருவார். அவர் கர்ப்ப கிரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கர்ப்ப கிரகமே பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கும். அங்க எந்த லைட்டோ எதுவுமே இருக்காது, விளக்கு மட்டும் கீழே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாமியினுடைய முகம் கூட தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கடவுள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஆரத்தி எடுத்து முகத்துக்கிட்ட இப்படி காமிப்பார். ஸோ அது சுத்துறதுனுடைய நோக்கம் என்னன்னா, கடவுளுடைய முகத்தை பக்தர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு அடையாளம் இது. ஸோ அது கடவுளும் கிடையாது, அவர் கடவுளை காட்டிக்கூடிய புரோகிதரும் கிடையாது தான், ஆனால் ஒரு அடையாளம் இது. இது போல இந்த சிஸ்டமேட்டிக் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசும். அதுக்கு இந்த கடவுளை காட்டி கொடுக்கறது மட்டும் அதுக்கு வேலை கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்களில் ஈடுபட்டு மற்ற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த மனசுக்கிட்ட போய் கேட்குறோம், கடவுளை கொஞ்சம் காட்டி கொடுன்னு, அதனால காமிச்சு கொடுக்க முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணணும், முன்கூட்டியே உள்ளே போய் கர்ப்ப கிரகம் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் போய் வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணும்போது வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு இருந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து அது பூர்ணமாக கர்ப்ப கிரகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நமக்கு அது காமிச்சு கொடுக்கும். அப்போது அவர் உள்ளே வரும்போது இதுதான் இறைவன் காட்டி கொடுக்கக்கூடிய தகுதியோடு இருப்பார். வெளியில் வந்துட்டாருன்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். நம்முடைய மனமாக இருக்கக்கூடிய புரோகிதருக்கு அவர் அந்த வேலைகளை செஞ்சிட்ருப்பார். அப்போது இந்த மனதை குருவாக மாற்றமடைய செஞ்சுட்டு அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். அவர் வேற வேலைகளை ஈடுபட்டு இருக்கும்போது இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவரால் விடை சொல்ல முடியாது. அதனால தான் அடங்கிய மனமே குரு அப்படின்னு சாமி சொல்றதுக்கு காரணம். இப்போ இந்த குரு சிஷ்யங்கிற முறையை ஏன் எடுத்தாரு அப்படின்னா காரணம் இதுதான். அவனுடைய மனசு தான் உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை காமிச்சு கொடுக்க முடியுமே தவிர மற்றவங்க சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கான வழியை தான் சொல்ல முடியும். எந்த வழியில நம்ம பயணிச்சோம்னா அங்க போக முடியும்னு சொல்ல முடியும். ஆனா கூட அவரால் நம்ம கூடயே வர முடியாது. ஆனா நம்மளுடைய மனம்தான் நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்துற ஒரு நிலைமையில இருக்கிறதுனால, எனவே உபதேசித்தவரை குரு என்று கருதக்கூடாது. அவர் பெயரளவில் மட்டுமே குருவாக இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து உபதேசத்தை எப்படி பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனசை உள்நிலைப்படுத்துற ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதனால சாமி வந்து இங்க கடைசி பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, இந்த குரு சிஷியன் முறைங்கிறது இல்லை. அதனால நம்மையும், அதாவது சாமி சொல்றார், நம்மையும் குரு என்ற நிலையில் நம்மிடம் யாதொன்றும் சொல்லக்கூடாது என்றும், நம்மை ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர் என்று எண்ணி நம்மோடு யாதொருவரும் பழகக்கூடாது அப்படின்னும், நம்மோடு சமத்துவமாகவும் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பழக வேண்டியது, நம்ம யாதொரு ஆளுக்கும் எச்சமயத்திலும் நாம் இருக்கிற எந்த இடத்திலும் வந்து காணவும் அவருடன் உத்தேசம் ஏதானாலும் அதை நம்மோடு சொல்லவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் சாமி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் எந்த இடத்துலையுமே தன்னை ஒரு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே காமிச்சு கொடுக்க கிடையாது நம்மளுக்கு. அவர் உயர்ந்தவராகவே இருந்தாலும் கூட அவருடைய அந்த பண்பு அவரை தனித்துவமாக காமிக்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப குறிக்கோளோடு இருந்தார். ஏன்னா அவரை கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜீவனை கவனிக்க முடியாது. ஸோ நாம் எல்லாரும் நம்ம ஜீவனை கவனிக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னை அந்த அளவுக்கு அவர் மறைச்சிக்கிட்டார். தன்னுடைய சைத்தன்யத்தை அவர் வெளிப்படாத அளவுக்கு, தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிக்காத அளவுக்கு அவர் தன்னை மறைத்து கொண்டாருந்தா இதை சொல்ல முடியும். எதுக்காகனா நம்மளுடைய நல்லதுக்காக. அவர் மேலே அந்த பக்தியை வச்சு நம்ம ஜீவனை இழந்துடக்கூடாது, அவருடைய ஜீவன் மேலே அந்த ஸ்நேகமும் அந்த பக்தியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால தான் சித்த வேதத்தில் ஒரு கடிதம் அட்டாச் பண்ணி சிவானந்த பரமசருக்கு இருப்பது ஒரே ஜீவனாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரே ஜீவன் அப்படின்னா அது ஒன்னே ஒன்று தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ சிவானந்த பரமசரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை போய் கவனிச்சிங்கன்னா போதும், அது அங்கே அவர் தான் இருக்கிறார். அவர் தான் ஜீவனாக எல்லாருக்குள்ளாரும் இருக்கிறார். ஸோ அவரை அங்கே தான் போய் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அதை சொல்லியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு கீழேயே பாருங்க, குறிப்புன்னு சொல்லி சித்த சமாஜத்திலிருந்து ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க. எதுக்காகனா இந்த கடிதம் ஏன் அட்டாச் பண்ணியிருக்கிறோங்கிற ரீசன் கூட எழுதியிருப்பாங்க. அங்கே என்ன போட்டிருக்குன்னா,
சாமியினுடைய சரித்திரத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க, அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி கேட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கடிதம் அட்டாச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி என்ன கேட்டு வராங்கன்னா, அவர் எங்கே பிறந்தாரு, அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் என்ன தொழில் பண்ணாரு, என்ன படித்தாரு, அவர் மனைவி யார், அவருக்கு மக்கள்கள் இருந்தாங்களா, அவங்க சொந்தக்காரங்க யார், எங்கே வளர்ந்தாரு, இந்த மாதிரியான விவரங்களை நிறைய பேர் கேட்டு வரும்போது, அவங்களுக்கு தான் நான் இந்த கடிதத்தை அட்டாச் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், அந்த கடிதத்தில் அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்த்தா இருக்காது. அதுக்கு பதிலாக சிவானந்த பரமசருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும் அப்படின்னு மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறை யாரும் இங்கே கவனிக்காதீங்க, அவர் வாழ்க்கை வரலாறை தேடி யாரும் அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவரவர்களுக்குள்ளா இருக்கக்கூடிய ஜீவனும் சிவானந்த பரமசருடைய ஜீவனும் ஒன்றேங்கிற பட்சத்தில் அந்த ஜீவனை தரிசிப்பதற்கான வேலைகளை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தினுடைய நோக்கமாக சித்த சமாஜத்திலிருந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த குரு சீடன்கிற முறையை சாமியே ஏற்றுக்கல, தன்னை குருவாக சாமியே அதைய வெளியில காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சித்த வித்தை பெற்றவர் எப்படி குருவாக தன்னை நினைச்சுக்க முடியும்? அதனால அவரும் கருதக்கூடாது, சித்த வித்தை பெற்றவர்களும் சித்த வித்தை கொடுத்தவரை குருவாக கருதவும் கூடாது அப்படிங்கிறது தான் நாம் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்காக ஏதாவது பிரதிபலன்கள் இருக்குதா? ஏன்னா பொதுவாக நம்ம வித்தையை ஒரு இடத்துல கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபீஸ் கொடுப்போம், காணிக்கை கொடுப்போம், இல்லை ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சு கொடுப்போம், அவருக்கு கூடையே இருந்து ஏதாவது ஒத்தாசை ஏதாவது செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி ஏதாவது பிரதிபலன்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பிரதிபலன்களை அவர் வாங்கவே கூடாது, இந்த சித்த வித்தை காட்டி கொடுக்குறவர். ஏன்னா இது ஜீவனை காப்பாற்றுறதுக்காக, ஜீவ ரட்சைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். இதுக்கு நிகராக ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஜீவனுடைய மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவனை, ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், வியாதியில் இருக்கிறவனுக்கு மருந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஒரு உயிரவே காப்பாற்றுறோம், அது சாகா நிலைக்கு வருவதற்காக வேண்டி நாம் ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிகராக என்ன மதிப்பு தர முடியும்? அதுக்கு நிகராக நம்ம வேற எதை நாம் கொடுக்க முடியும்? அதனால இது பிரதிபலனாக இது எதுக்குமே வாங்கக்கூடாது. ஒருவேளை வாங்கணும்னு சொன்னால் அந்த செயலையும் அந்த வித்தையையும் நாம் கீழ்நிலைப்படுத்துறதுக்கு சமம், அதை மதிப்பிழக்க செய்யறதுக்கு ஒரு சமமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி யாராவது வாங்குறதா இருந்தால் அதுக்கு பின்னாடி என்ன வேணால் காரணம் வச்சுக்கிட்டு வாங்கினாலும் சரி. நான் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கிறேன், ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது, அந்த ஹாலில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் ஒன்றா உபதேசம் தர்றேன், ஸோ எத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடு போட வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் நான் டொனேஷனாக வாங்குறேனே தவிர என் வித்தைக்காக வாங்கலைன்னு சொல்லி இப்படி பல வகையான ஒரு ரீசன்னால் எந்த வகையில் நாம் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அந்த வித்தைக்கான பிரதிபலனாகத்தான் எடுத்துக்க முடியும். அது அப்படி யாராவது வாங்கிறதா இருந்தால் அது மகா சண்டாளத்தனம் அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருப்பார். அப்படி யாரும் எந்த ஒரு பிரதிபலனையும் கொடுத்து உபதேசம் வாங்கவும் கூடாது, அப்படி கொடுக்கவும் கூடாது. ஒருவேளை அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், அந்த உபதேசம் காட்டி கொடுக்குறவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறாரு, அவருக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சித்த வித்தையை அபியாசம் செஞ்சுக்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறார், ஆனால் அவருக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கெல்லாம் ஒரு சகோதரனாக இருந்து நாம் என்ன பண்ணுவோம், அவருக்கு துணி இல்லைன்னா துணி எடுத்து தருவோம், சாப்பாடு ஒரு வேளை நம்ம சக்திக்கு தகுந்தபடி சாப்பாடு வாங்கி தருவோம் இல்லையா, அவர் மேலே பிரியப்பட்டு. அந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார்னா அவருக்கு ஒரு சகோதரனாக இருந்து ஒரு வேலையை செய்யலாமே தவிர அது வித்தைக்கு பிரதிபலனாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு இந்த ஒரு ஒரு வேளை சாப்பாடு அவருக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு துணி எடுத்து தரலாம், அதுக்கு தாண்டி வேற எதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். அடுத்தது நாம் ஒரு காணிக்கையை கொடுக்க வேண்டியது இருக்குது. இது காணிக்கை அவர் பெறக்கூடாது, ஆனால் நாமளாக ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய போதை வஸ்துக்களாகட்டும், அசைவ உணவை சாப்பிடக்கூடிய பழக்கங்களாகட்டும், இதை நாம் அவருக்கு காணிக்கையாக கொடுத்துடணும். இனிமேல் இது காணிக்கை கொடுத்த பொருளை நம்ம திரும்ப வாங்கக்கூடாது. ஒரு குருவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த தாம்பூலத்தட்டில் பழம், வெத்தலை பாக்கு, இதெல்லாம் பூவு இதெல்லாம் வச்சு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அதுக்கு மேலே காணிக்கையும் வச்சு அவர் கையில் கொடுத்து காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து எனக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுங்க, எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுங்கன்னு ஒரு குருக்கிட்ட போய், ஒரு டீச்சர்கிட்ட போய் நாம் அந்த காலத்துலலாம் கொடுத்து வாங்குகிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி கொடுத்துட்டா அந்த தட்டை திருப்பி வாங்க முடியாது. அது கொடுத்தது, அது அவருக்காக வேண்டி கொடுத்தது, அது திருப்பி வாங்கவும் மாட்டாங்க. அது கொடுத்த காணிக்கை அது திரும்ப பெறதுங்கிறது அது குரு சண்டாளத்தனம் அப்படிங்கிறது ஆகும்.
அந்த மாதிரி நம்மளுடைய தீய பழக்கங்களை நாம காணிக்கையாக அவர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப அதை தொடக்கூடாது. அப்படி தொட்டோம் அப்படின்னா அது நமக்கு குரு சண்டாளத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால உபதேசம் அப்படிங்கிறது வாங்கும் போதே இந்த பொருளெல்லாம் நான் பயன்படுத்துறது கிடையாது அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்கிட்டு அதை நாம் அவருக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம உறுதிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இந்த உபதேசத்தை வாங்க முடியும். அவரும் உறுதியாக நம்மளை நம்பினாதான் அந்த உபதேசத்தையும் அவர் தருவார். அடுத்ததாக கதிகள் பற்றி சில விளக்கங்கள் இதில் இருக்குது. பொதுவாக சரியான கதி என்ன அப்படிங்கிறத சாமி சித்தவேதம் நூலில் 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் லகுவாய், அதாவது யாதொரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல், சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல், நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ துடிப்பு மட்டுமே காணலாம், அதுதான் சரியான கதி அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுல ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாயின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுங்கிறது எதுவா இருக்குது? மூக்கின் வழியாக வெளியில போகக்கூடிய சுவாசமாக இருக்குது. அதுக்கு நேர்மையாக இருக்கணும், அது மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங்கா வருது. அப்ப நாம் எடுக்கக்கூடிய கதி அவ்வளோ லகுவாக இருக்கணும், அவ்வளோ மென்மையாக இருக்கணும். அது எப்படி நம்மளுடைய சுவாசமானது வெளியில போறதே தெரியலையோ, நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம், ஆனா சுவாசம் வெளியில போகிறதும் உள்ள வர்றதுமாக எந்த உணர்வுமே நமக்கு தட்டுப்படுறது கிடையாது. அது அவ்வளோ மென்மையா இருக்குது. அது போல நமக்கு உள்ளார எடுக்கக்கூடிய கதியும் அவ்வளோ இயல்பாக இருக்கணும், அவ்வளோ சாஃப்டா இருக்கணும். ரொம்ப கடினமான சப்தத்துடனோ கடினமான கோஷ்டிகளை உண்டு பண்ற மாதிரியும் மூச்சு திணற அளவுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தோ எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. இயல்பாக தூக்கத்துல ஓடும் போது எப்படி அது உள்ள ஓடுறதே நமக்கு தெரியாம ஓடிட்டு இருக்குதோ, எப்படி அது உள்ள ஓடுறதே பக்கத்தால இருக்கிறவனுக்கு தெரியாம இருக்குதோ, எவ்வளோ சாஃப்டா அது உள்ள ஓடுதோ, அதே மாதிரியே நம்முடைய இயல்பான நிலைமையில அந்த கதியானது இருக்கணும். அந்த கதியைத்தான் நம்ம சரிவர செஞ்சு அந்த கதி மோட்சம் அடையறதுக்கான ஒரு வேலையை செய்யணும். அதுதான் சித்த வித்தியார்த்திகளுடைய, சித்த வித்தை பெற்றவர்களுடைய கடமை. இந்த ஒரு கதியை நமக்கு உபதேசம் கொடுக்கும்போது காட்டி கொடுத்த இந்த ஒரு கதியை தவிர்த்து வேற கதிகள் நமக்கு தேவை கிடையாது. ஆனாலும் ஆசிரமத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா அவங்க ஒரு கதி வித்தியாசமா ஒரு 18 முறை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 18 விதமான கதிகளை அவங்க எடுக்கிறத நம்மளால கவனிக்க முடியும். அது ஒரே சப்தத்தோட வெளியில வரும். ஸோ அந்த கதிகள் ஆசிரமத்தில் மட்டுமே எடுக்கக்கூடியது. அதை வெளியில யாரும் எடுக்கக்கூடாது. ஒருவேளை எடுத்தீங்கன்னா அதனால வரக்கூடிய தொல்லைகளுக்கு இந்த சித்த சமாஜமோ சித்த வித்தையோ பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறத சாமி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எடுக்கிற கதிங்கிறது உலக சேமத்துக்கானது அப்படின்னு சாமி சொல்றாரு. நாம் எடுக்கக்கூடிய கதி அவரவருடைய சேமத்துக்காக இருக்கக்கூடியது. அவங்க உலக சேமத்துக்காக செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ உலகம் சேமம் ஆயிருக்கணும் இல்லையா? 100 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ இன்னைக்கு காலையில முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க என்னடானா ஒரு வார் ஓடிட்டே இருக்குது, அங்க இங்க சண்டை சச்சரவு ஓடிட்டே இருக்குது. ஆனா உலகம் சேமமான மாதிரியே தெரியலையே. ஆனா அதுதான் உலக சேமத்துக்கான கதின்னு சாமி சொல்றாரு. எங்க உலக சேமமாகவே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அங்க அவங்களுடைய வாழ்வியல் முறையை அவங்க சரியாக பின்பற்றுவதற்காக, அந்த பொது உடைமை வாழ்க்கையை சரியாக பின்பற்றுவதற்கு அந்த கதியானது அவங்களுக்கு அவசியப்படுது. அந்த கதியினுடைய அந்த உணர்வு, அதனுடைய தாக்கம் அவங்கள பொது உடைமையாக வச்சிருக்கிறதுக்கு அது உதவி பண்ணுது. ஸோ அவங்களுடைய வழிமுறை எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காமிக்கிற வேலையை அவங்க செய்யறாங்க. உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்னா என்ன? ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட்டாக ஹெல்த் அண்ட் வெல்த்தோட எப்படி நம்ம இந்த உலகத்துல சாந்தி சமாதானமா வாழ முடியும் அப்படிங்கிறத ஏன்னா மாயை அப்படிங்கிறதே பிரச்சனையானது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய மாயையிலையும் சாந்தி சமாதானமா வாழ்றது எப்படி? எப்படி மற்ற ஜென்மங்கள், அதாவது பச்சை ஜென்மங்களாகட்டும், பறவை அதாவது மிருகாதிகளாகட்டும், இவங்கெல்லாம் எப்படி இதே நாம இருக்கக்கூடிய அதே மாயில ஆனந்தமா தான் இருக்காங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ புலம்பலோட இவ்வளோ விரக்தியில நம்ம வாழ வேண்டியதா இருக்குது அப்படின்னா, அது சுயநலம்னு ஒன்று இருக்கிறதுனால தான். அந்த சுயநலம் அதிகமாக ஊங்கி போகவும் தான் என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், அப்படி இது என்னுடைய சொத்துக்கள்னு சொல்லி அந்த சுயநலம் அதிகமாக நமக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாகுது, சாந்தி சமாதானமும் இல்லாமல் போயிடுது. மற்ற ஜென்மங்கள் எப்படி அவங்க இயற்கைக்கு அனுசரித்து அவங்க இயல்பாகவே ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ, அதுபோல் நாமளும் அந்த ஒற்றுமை தன்மைக்குள்ளே வரும்போது, அந்த பொது உடைமைக்கு வரும்போது நமக்கும் அந்த சாந்தி சமாதானமும் வரும். அதனால் அந்த
சுயசார்பான வாழ்க்கை முறையில் யாரையும் அடிமைப்படுத்தாமல், யாருக்கும் அடிமையும் ஆகாமல் தன்னுடைய சுயசார்பான வாழ்வியல் முறையை நம்ம வகுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு சாந்தி சமாதானமும் கிடச்சிடும். பொது உடைமை மனப்பான்மை வரும்போது சாந்தி சமாதானமும் வந்துடும். இப்போ இதை நம்ம பிரச்சாரமாக சொல்லிட்டோம்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது, அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு அது மேலே சந்தேகம் வரும். அப்போ இது சரிதான், இது கரெக்டு தாங்கிறத எப்படி சொல்ல முடியும்னா வாழ்ந்து காமிச்சாதான் அது முடியும். அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அப்படி 100 வருஷமாக இன்னமும் வரப்போகிற காலங்கள்லையும் அவங்க வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்க போகிறாங்க. அந்த வாழ்ந்து காமிக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. ஸோ உலகம் எப்படி இயங்கணும், எப்படியான ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளார அவங்க வரணும், எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை அவங்க வகுத்துக்கணும் அப்படிங்கிறத அவங்க வாழ்ந்து காமிக்கிற வேலையை ஆசிரமத்தில் இருக்கிறவங்க செய்கிறாங்க. அந்த வாழ்வியல் முறைக்கு அவங்க எடுக்கக்கூடிய கதி நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய வேலையை அந்த வாழ்ந்து காமிக்கிறது கிடையாது. இங்கே நம்மளுடைய அந்த சேமத்துக்கே இங்கே பெரிய இடையூறாக இருக்கிறனால நம்ம சேமத்தை கவனிக்கவே முடியாமல் திணறிட்டு இருக்கிறோம். இனி பொது உடைமையாக அந்த உலகத்தினுடைய சேமத்தை கவனிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நேரம் இருக்காது. அதனால அவங்களுடைய வாழ்வியல் முறையை அவங்க வாழ்ந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்ந்து காமிக்கிறதுனால உலகம் சேமமாகிறது கிடையாது. எப்போ அவங்க வாழ்வியல் முறையை இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகம் அந்த வாழ்வியல் முறையை ஏற்றுக்கிட்டு அவங்க எல்லாரும் மாறுறாங்களோ அப்போ உலகம் சேமமாயிரும். அப்போ அவங்க எடுக்கக்கூடிய கதியும் அந்த வாழ்வியல் முறையும் உலக சேமத்துக்கானது தான். ஆனால் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிறு நிறையும். வேடிக்கை பார்க்குறவங்க வயிறு நிறைய போகிறது கிடையாது. வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த செயல்முறைக்குள்ளே அவங்க வரும்போது அவங்க வயிறும் நிறையப்படும். அதனால் உலக சேமத்துக்காக வேண்டி அவங்க வாழ்கிறாங்க, அந்த கதியை அபியாசம் பண்ணுறாங்க, அது சப்போர்ட்டிவாக இருக்குது. அதையே உலகம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வரும்போது உலகத்துக்கு சேமம் வரும். அது வரைக்கும் உலகத்துக்கு சேமம் வரப்போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி சித்த வித்தியார்த்தியில் இருக்கக்கூடிய நாம அந்த ஆசிரமத்தோடு நெருங்கின தொடர்பில் இருக்கிறோம். ஆசிரமத்தோட நல்ல ஒரு பங்களிப்போடு நாம் இருக்கிறோம். நாம முதல்ல அந்த வாழ்வியல் முறையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நாம தான் உலகத்தோட ரொம்ப நெருங்கின தொடர்பில் இருக்கிறோம். அவங்க ஒரு காம்பவுண்டுக்குள்ளார தன்னை சுருக்கிக்கிட்டாங்க. அவங்க பற்றின விவரங்கள் அதிகமாக இந்த உலகத்துக்கு தெரிய வர்றது கிடையாது. ஆனால் நாம் உலகத்தோடு இணங்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். அவங்கள இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயங்களை நாம் ஏற்றுக்கிட்டு நாம் நம்மளுடைய வாழ்வியல் அதை செயல்படுத்தும் போது அதை உலகம் கவனிச்சிச்சுன்னு சொன்னால், அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இது என்னன்னு கவனிக்கிறதுக்கு உள்ளே வருவாங்க. அப்போது நாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு வரல அப்படின்னு சொன்னால் உலகவாசிகள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்களால கண்டிப்பாக வரவே முடியாது. அப்போ முதல்ல சாமி சொல்லியிருப்பாரு, நாம் ஒரு தரையை தட்டி வைத்திருப்பதாகவும். அப்போது வெறும் அஸ்திவாரம் மட்டும் அவர் போட்டாரு, மேலே இன்னும் பில்டிங் கட்டவே கிடையாது. அந்த பில்டிங்கை யார் கட்டணும் அப்படின்னா நாம தான் கட்டணும். நாம தான் ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டணும். ஐயோ சாமி ஏற்படுத்தின சமாஜம் ஆச்சே, நம்மளால் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் சாமியாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். இந்த சமாஜமானது உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாக ஏகோதர சகோதரத்துவத்தோட இப்படி ஒரு அமைப்பாக உருவாயிருக்கிறது நம்மளுடைய முயற்சியோ நம்மளுடைய சித்தையோ கிடையாது. பின்பு எதை கொண்டு என்றால் சித்த வித்தையை கொண்டாகுங்கிறார். அப்போ அவருக்குள்ளார ஓடிட்டு இருந்த சித்த வித்தை யார் யாருக்குள்ளாரையில ஓடிட்டு இருக்குதோ அத்தனை சித்த வித்தியார்த்திகள்னாலையும் சித்த வித்தை பெற்றவர்கள்னாலையும் இந்த சமாஜத்தை இன்னும் அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு சித்த வித்தை கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்யவே செய்யும். அவருக்கு உதவின சித்த வித்தை நமக்குள்ளாரையும் ஓடிட்டு இருக்குது, அது நமக்கும் உதவி செய்யும், நம்மளுடைய வாழ்விலே அதை மாற்றவே செய்யும். நாம் அதைய முன்னெடுத்து கவனிக்கிறது கிடையாது, அதை நம்ம யோசிக்கிறதும் இல்லை. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ நாம் சமாஜ வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாம் அதைய உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கும் இன்னும் சேமமானது அதிகமாகும். நம்மளை பார்த்து உலகமும் சரியான ஒரு வரைமுறைக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அடுத்தது உபதேசம் பெற்றவர்கள் கவனத்தில் வைத்திருக்கிறதுக்கான சில விவரங்களை இங்கே சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த உபதேசம் பெறாதவர்கள் நம்மளை கவனிக்காத வகையில் நாம் இந்த சித்த வித்தையை அபியாசம் செய்யணும். ஸோ காரணம் என்னன்னா, இந்த வித்தை இலவசமாக கொடுக்கக்கூடியது தான். தகுதியை வளர்த்திக்கிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்காக வேண்டி நம்ம அலைய வேண்டியது கிடையாது. கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் யாரும் இங்கே அதிகாரம் கிடையாது. தகுதி இருந்தால் கொடுத்தே ஆகணும். யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாங்கிற கண்டிஷன் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்போம். அவர் கவனிச்சுட்டு போட்டும் நாம் உட்காந்து பயிற்சி பண்ணுறோம். ஆனால் அவர் தவறாக இதை கிரகிச்சுக்கிட்டு தவறான முறையில் தனக்கு தகுதியே இல்லாத சமயத்தில் அவர் அதைய காப்பி பண்ணி அவர் தனியாக உட்காந்து பண்ணினார்னு வச்சுக்கோங்களேன்,
அவருக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அவர் இதை காப்பி பண்ணி அவர் பாட்டுக்கு அவர் பயிற்சி பண்ணாருன்னு சொன்னால் அவருக்கு ஏகப்பட்ட இடையூறு உண்டாகும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வெளியில் போய் என்ன சொல்லுவார்னா, இந்த வித்தையை நானும் செஞ்சேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி வித்தை மேலேயே அவர் குறை சொல்லுவார். ஆனால் அவர் முறையாக போய் கேட்டு தெரிஞ்சிருக்க மாட்டார். ஒட்டு கேட்டுட்டு போய் ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி அதை ஒட்டு கேட்டுட்டு ஒரு கதியை அபியாசம் பண்ணி ஒன்றா ரெண்டா பண்ணி பிரச்சனையை அவங்க வளர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உபதேசம் பெறாதவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் நம்மளை தனித்திருந்து அந்த உபதேசத்தை நம்ம செய்யணும். சித்த வித்தை வேண்டுபவருக்கு சித்த வித்தை காட்டி கொடுப்பவரை நாம் கை காமிச்சு கொடுத்து அவருக்கு அந்த வழி நடத்துதலுக்கான அந்த உதவிகளை நம்ம செய்யறதோட நம்ம கடமை முடிஞ்சது. அடுத்தது ரெண்டாவது இந்த நம்ம உட்கார்ந்து பயிற்சி பண்ணும்போது முதுகு தண்டு நேராக இருக்கணும். அதுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சமதளமும் சரியாக இருக்கணும். இந்த மெத்த மேலே உட்காந்து பண்ணுறது, பெஞ்சு மேலே உட்காந்து பண்ணுறது, சாய்வான இருக்கை மேலே உட்காந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த முதுகு தண்டு நேராக வைக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ளாட்டான சர்ஃபேஸை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் ஏதாவது துண்டோ இல்லை பாயோ ஏதாவது விரித்து அது மேலே உட்காந்து தான் நம்ம அந்த பயிற்சி செய்யணும். அதே போல் மூணாவது சித்த வித்தை பயிற்சி செய்யும் போது யாருமே வலுக்கட்டாயமாக வெளியில் இருக்கக்கூடிய வாயுவை உள்ளே இழுக்கக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய வாயுவை துன்புறுத்தி கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. அந்த கட்டாயப்படுத்துறதுங்கிறது இங்கே கூடவே கூடாது. சாமி சொல்லிட்டாரு, வாயு தான் ரொம்ப முக்கியம், அந்த வாயு நமக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெளியில் இருக்கிற வாயுவெல்லாம் உள்ளே இழுத்து போட்டுக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய பிராணன் வெளியில் போகாமல் தடுக்கிறது தான் சித்த வித்தியனுடைய நோக்கமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய வாயுவை உள்ளே இழுத்து போகிறது சித்த வித்தியனுடைய நோக்கம் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய பிராணன் அபானனாக மாற்றமடையாமல் கவனிக்கிறது தான் நம்ம வேலை. அது அபானனாக மாற்றம் அடைஞ்சால்தான் அது வெளியில் போகும். அது வெளியில் போனாதான் உள்ளாரையே இழுக்கப்படும். உள்ளே இருக்கக்கூடிய வாயு அபானனாக மாற்றம் அடையவே இல்லை அப்படின்னா அது வெளியில் போகவே போகாது. வெளியில் போகலை அப்படின்னு சொன்னால் உள்ளே வர்றதுக்கான சூழ்நிலையும் கிடையாது. அப்போது சுவாசத்தை இப்படி தான் நாம் அதை நிலைநிறுத்தி வச்சாகணுமே தவிர வலுக்கட்டாயமாக வாயுவை உள்ளே இழுத்து வச்சு மேலே கொண்டு போய் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த சித்த வித்தை செய்யும் போது வரக்கூடிய அனுபவங்களை நம்ம பொது வடையில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வரும். ஒருத்தர் ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு வேற ஒரு அனுபவம் வந்துட்டு இருக்கும். ஆனால் நான் அவருடைய அனுபவம் எனக்கு எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அப்போது என்னுடைய அனுபவத்தை கவனிக்காமல் அவருடைய அனுபவம் வந்துடுச்சா, அவருக்கு அமிர்தம் ஒழுகுச்சுன்னு சொன்னாரே, அமிர்தத்தை அருந்தினதுன்னு சொன்னாரே, எனக்கு அமிர்தம் வந்துச்சா இல்லையா நான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் வர்றது கிடையாது. அவரவருடைய நிலைகளுக்கு தகுந்தபடி அனுபவங்களான மாற்றமானது வரவே செய்யுது. ஸோ அந்த அனுபவங்களை நம்ம வெளியில் சொல்லும் போது இந்த வேறொரு அனுபவத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனுபவத்தை கவனிக்காமல் விடக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்படுது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, என் அனுபவம் பெருசா உன் அனுபவம் பெருசான்னு சண்டை வேற வந்துடும். இதில் யார் பெருசு யார் சிறுசுங்கிறத பிரச்சனைகள் வரும். இன்னொருத்தருடைய அனுபவத்தை விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்புறம் இந்த மாதிரியான வாக்கு பிரதிவாதங்களுக்கு அது இடம் கொடுக்க வேண்டிய ஒரு வேலைகளாக இருக்கும். அதனால அனுபவங்களை கூற வேண்டாம் அப்படின்னும் சாமி சொல்லிட்டாரு. அடுத்தது இதில் சித்த வித்தை பயிற்சி தான் இங்கே முக்கியமே தவிர அதனால கிடைச்ச அனுபவத்தை பற்றியோ கதிகளை பற்றியோ தான் புரிஞ்சுக்கிட்ட சித்தவேத கருத்துக்களை பற்றியோ வாக்கு பிரதிவாதங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா சித்தவேதத்தை இப்போ படிக்கிறோம், இப்போ ஒரு புரிதலை கொடுக்குது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு படித்தா அது வேற ஒரு புரிதலை கொடுக்க போகுது. நம்ம இன்னரில் நம்ம உள்ள டெவலப் ஆக நம்ம புரிதல் தன்மையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் சரின்னு சொல்லி இதுதான் சரின்னு சொல்லி ஒருத்தரோட வாக்குவாதம் செய்கிறேன். 5 வருஷம் கழிச்சு இதே புரிதலை எனக்கு தப்பாக தெரியும். நான் வேற ஒரு நிலைமைக்கு போயிருப்பேன். அப்போ அது எனக்கு சின்ன புரிதலாக தெரியும். அப்போ நம்ம மூஞ்சியை தூக்கிட்டு எங்கே வச்சுக்கிறது? ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒருத்தரோட வாக்குவாதம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ யோசிச்சு பார்ப்போம், சே நம்ம அன்னைக்கு இந்த இதுக்காக போய் அவரோட இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்போ வேற மாதிரியான புரிதல் உட்காந்துருக்கிறோமே அப்படின்னு தோணும். அதுவும் அப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனு கூட மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய அந்த நிலைமைங்கிறது அது டெம்பரவரி தான். அது எந்த ஒரு உச்சபட்ச அனுபவம்னு நாம் நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அது உண்மையானது கிடையாது. அது மாற்றத்துக்குரியது தான். உள்ள இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாமே அது அடுத்துன்னு போயிட்டே இருக்கக்கூடியது, இன்ஃபினிட்டியா. நாம பாட்டுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதை நிர்ணயம் செஞ்சிட முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிடவும் முடியாது. அப்படி அது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் சங்கரர் ஆதிசங்கரர் சொல்லுவார், இதுவல்லன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்முடைய ஆன்மீக அனுபவங்கிறது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அனுபவங்களை நோக்கி நம்ம பயணப்பட்டுட்டே இருக்கணும். இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார்.
அடுத்தது சித்த வித்தை பயிற்சி செய்கிறவர் யாராக இருந்தாலும் சரி, எவரும் தன்னுடைய சக்தியை நமக்குள்ளாரையே அதை ஒடுக்கி பயிற்சி செய்யணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு அந்த பவரை வச்சுக்கிட்டு சித்தாடக்கூடாது. மேஜிக்கெல்லாம் காமிச்சு இந்த சித்தாடுற வேலைகள்லாம் செய்யக்கூடாது. அதனால் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வரும்போது நமக்கு ஒதுங்கி இருந்து நம்ம பேசாமல் ஜபம் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர அதை சித்தாடுற வேலைகள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மனசு தானே கற்பனை செஞ்சு இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்குது. அதே மனசு நினைச்சா அந்த கற்பனையில் எதை வேணாலும் மாற்ற முடியும். தான் காமிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அது இந்த மனசுக்கிட்ட அந்த சித்தத்துக்கிட்ட அந்த பவர் இருக்குது. அதனால் அந்த சித்தத்தை நம்ம லேஸில் இடம் போட்டுற முடியாது. அது இருக்கிறத இல்லாததாகவும் காமிக்கும், இல்லாததை இருக்கிறதாகவும் காமிக்கும், சின்னதை பெருசாகவும் காமிக்கும், பெருசை சின்னதாகவும் காமிக்கும். அதனால நாம் அதைய வச்சு நாம் விளையாடக்கூடாது. நம்ம ஒதுங்கி இருந்து பேசாமல் ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகள் செய்யணும். அப்படி ஏதாவது அந்த அனுபவம் கிடைக்கும் போது நமக்கு புத்திக்கு பலவிதமான தடுமாற்றங்கள்லாம் உண்டாகும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம ஆடவோ செயல்படவோ கூடாது. அப்படி இருந்தோம்னா நமக்கு ஆபத்து வந்துடும். அதனால ஒதுங்கி மௌனமாக பேசாமல் அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் யாருமே குரோதத்தோட, அதாவது கோபத்தோட யாரும் நடக்கக்கூடாது. யார் மேலேயும் யாருக்கும் எந்த கோபமும் இருக்கக்கூடாது. ஏன்னா குரோதம் அப்படிங்கிறது யமன் அப்படிங்கிறார். அது மிகுந்த நாசத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிறார். ஏன்னா கோபப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்மீக ஸ்டேஜ்லேயே நாம் கீழே இறங்கி போகிறோம்னு அர்த்தம். அதனால அந்த கோபத்தை நாம் அந்த விரோதத்தை நாம் உண்டாக்கி கூடாது அப்படிங்கிறது தான் சாமி சொல்லக்கூடியது. அந்த மந்திரவாதம் முதலான தந்திரங்கள்ல விட்டு விலகி இருக்கணுங்கிறார். அப்போ மந்திரம் தந்திரம்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் சாமி சொல்றாரு. ஸோ அதனால நாம தலையிடக்கூடாது, நம்ம அதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறார். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டபடி அது யுக்தியோடவும் அந்த தைரியமாகவும் செய்ய வேண்டியதா இருக்குதுங்கிறார். ஏன்னா தீரதை அப்படின்னு சொல்றது, தீரதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தைரியமா செய்யறங்கிற பேர்ல எவனுக்கு என்னான எனக்கு என்ன, நான் இந்த வேலை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறது தீரதை கிடையாது. நாம ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடிய காரியம் எந்த ஒரு ஜீவிகளுக்கும் இடையூறு இல்லாத அளவுக்கு செய்யணும். அதை நிறைவேற்றுறது தான் தைரியம்ங்கிறது. மற்றவங்களுக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு சுயநலமாக இருந்து அந்த காரியத்தை சாதிக்கிறது தைரியம் கிடையாது. யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அந்த காரியத்தை சாதிக்கணும். அதனால ஏதாவது ஒரு இடைஞ்சல் வருது, ஒரு உபத்திரவம் வருது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை பற்றி கேர் பண்ணிக்காம தொடர்ந்து பயணிக்கணும். ஸோ இதுதான் 2 ஆயுதங்களாக சாமி சட்ட புஸ்தகத்துலேயும் சொல்லியிருப்பார். ஷமா அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுமையான ஒரு கேடயமும், தீரதை அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமான வாளும் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு நம்ம பயணப்படணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொன்னபடி இதை கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்மீக ஸ்டேஜில் ஏன் கீழ் நிலை அடையிறோம் அப்படின்னு சொன்னால் சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். நாம் ஒரு கிணத்துல மேலே நின்றுட்டு கிணத்தை எட்டி பார்க்குறோம். ஒரே ஒரு அடி எடுத்து வச்சோம்னா ஒரு 50 அடி கிணத்துக்குள்ளே விழுந்துருவோம். ஒரு எட்டு தான், ஒரு எட்டு வச்சோம்னா 50 அடி கிணத்துல விழுகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் எத்தனை எட்டு வச்சாலும் நம்ம மேலே ஏறி வர்றதுங்கிறது சிரமமாக இருக்கும். அந்த 50 அடி ஏறணும் அப்படின்னா எத்தனை எட்டு வைக்கிறது? ஒரே ஒரு எட்டில் கீழே இறங்கிடலாம், ஆனால் மறுபடியும் ஏறுறது ரொம்ப சிரமம். அதனால சறுக்கிறதுங்கிறது முழங்கால் அளவுக்கு சறுக்கிடலாம், ஆனால் ஏறுறது ஜான் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் சறுக்கி ஜான் அளவுக்கு முழம் அளவுக்கு சறுக்கி ஜான் அளவுக்கு ஏறி எப்போ மேலே போய் கொடிக்கம்பத்துக்கு மேலே போய் நிற்கிறது. அதனால நாம நம்மளை பத்திரமாக கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா உயரத்தில் போக போக ஆன்மீகத்தினுடைய அனுபவத்தில் மேலே போக போக ஜாக்கிரதை நிலைமை இன்னும் கூர்மையாக இருக்கணும், அதி ஜாக்கிரதை நிலைமையோடு இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா அவ்வளோ உயரத்துலேருந்து விழுகிறவன் காணாமலே போயிடுவான். கீழே கொஞ்சம் தூரத்துலேருந்து விழுகிறவன் மீண்டும் எந்திரிச்சு வந்துட முடியும். ஆனால் அவ்வளோ உச்சபட்ச அனுபவத்துக்கு போனவன் கீழே விழுந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் விழுந்த இடம் தெரியாத அளவுக்கு போயிடும். அவனுடைய ஆபத்துங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் ஆன்மீக அனுபவத்தை தக்க வச்சுக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு அதி ஜாக்கிரதைங்கிறது தேவைப்படுது. அவ்வளோ கவனத்தோடு நாம் வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 12வது பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த சித்த வித்தை சார்ந்த விஷயங்களாக உபதேசம் வாங்குறவங்க பின்பற்றக்கூடிய விஷயமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம்.